ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும், விருச்சிக ராசியோட ராசி அதிபதி யாரு, அவர் எப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய அடையாளமா பார்த்தீங்கன்னா தேளை தாங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்காம கோபத்தால தேள் மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கு பின்னாடி அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க. இவங்க கோபக்காரங்களா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா அவங்களோட கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்ப காட்டணும், அதுவும் எப்படி காட்டணும் அப்படின்னு ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த உதாரணமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. இவங்கள அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஏன்னா சாதுரியமா பேசி எந்த ஒரு காரியத்தையுமே அவங்களுக்காக திறமையா முடிச்சு கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆனவங்களும் கூட தாங்க. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள சில பேர் பார்த்தீங்கன்னா லேசியாகவும், இன்னும் சில பேர் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவங்க. இவங்க சாதாரணமானவங்களை போல இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு வகையான ஸ்பெஷலாக தான் தெரியுவாங்க. இவங்க எப்பயுமே மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே தாங்க மற்றவங்க கிட்ட பழகுவாங்க. இவங்களை முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க பார்க்கக்கூடியவங்களை விஷயத்தரமா இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா இவங்க மனசுல என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே க்ளோஸாக பழகுவாங்க. அதுவே ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க க்ளோஸாக பழக ட்ரை பண்ணாலுமே அவங்க கிட்ட கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க மனசில் பட்டதை மூஞ்சுக்கு நேரம் பேசக்கூடிய தைரியம் கொண்டவங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது கடினமாக தான் பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யதார்த்தமாக ஜோக் மூலியமாகவே இவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரிங்க, பாசமாக இருந்தால் கூட சரி, அதை பத்து ஆக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா தான் இருப்பாங்க. மார்க்கெட்டிங், சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் இது மாதிரி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இறங்கி கலக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களா தாங்க பெரும்பாலானவங்க இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க தேலையே தன்னுடைய ராசி சின்னமாக வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக தாங்க பேசணும். ஏன்னா தேவையில்லாத பேச்சால இவங்க நம்மளை காயப்படுத்திடுவாங்க. அதனால எப்போ பேசினாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. இவங்களோட சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னர் இப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புத்தி ஜாஸ்திங்க. அதனால யாரு என்ன விஷயம் சொன்னாலும் அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலுமே அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இல்லைன்னா அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அடம் பிடிச்சாவது நிறைவேற்றிக்க கூடியவங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்களா தாங்க இருப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா போலீஸ், மிலிட்டரி, டாக்டர் இப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க மேக்ஸிமம் இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட ராசி அதிபதியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய் பகவானே ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவரு நிலம், ஆற்றல், திறமைகளுக்கு காரணக்காரங்களா இருக்கிறாருங்க. இந்த செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாவும் வணங்குறாங்க. அவரை வணங்குறது மூலியமா பார்த்தீங்கன்னா தைரியம், அரசு பேட பேசக்கூடிய பேச்சாற்றல், தோல் வலிமை, போர்ல வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில சுமார் 45 நாட்கள் இருப்பாருங்க. ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வரதுக்கே இவருக்கு 18 மாதங்கள் ஆகுதுங்க. செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் 3வது இருக்கக்கூடியவர் தாங்க. இவர் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் செந்நிறமானவருங்க. இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஜுவல்ஸ் வரைக்கும் எல்லாமே சிகப்பு கலரில் தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவரை செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரீசனாக இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இவர் பூமி தாய் தான் வளர்த்ததா சொல்லப்படுதுங்க. புராணங்களில் சிவனின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில விழுந்ததாகவும் அந்த நீர்த்துளி தான் மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னும் இந்த செவ்வாய் பகவான் பூமி தாய் வளர்த்ததாகவும் சொல்லப்படுதுங்க. நவ கிரகங்களில் ஒருவரான இவரை செவ்வாய் கிரகமா மட்டும் இல்லாம அங்காரகன் அப்படின்னு பெயர்ல செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் தோஷங்களை பார்த்து நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் படாத பாடு படுத்து விடுமோ அப்படின்னு தாங்க. ஆனா செவ்வாயை நினைத்து பயப்படவே தேவையில்லைங்க. இதை பரிகாரம் மூலமே நாம சரி செஞ்சிடலாம். இவருக்கு உகந்த நாளா செவ்வாய்க்கிழமை தாங்க சொல்லப்படுது. இது முருகனுக்கும் உகந்த நாளா இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இவரை வணங்குறது மூலியமா வீடு, மனை உள்ளிட்ட செல்வங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகனையும் செவ்வாய் பகவானையும் வணங்குறது மூலமா இரட்டிப்பு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. மேச ராசிக்கும்
விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் வந்து மகரத்துல உச்சம் பெற்று கடகத்துல நீச்சம் பெறாருங்க. சிம்மம் மற்றும் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் யோகத்தை தரக்கூடிய கிரகமா இருக்குதுங்க. இந்த செவ்வாய் பகவானுக்குன்னு உகந்த திசை பாத்தீங்கன்னா தெற்கு திசை தாங்க. இவருக்குன்னு தனி கோவில் அமைஞ்சிருக்குது. இது வந்து நவகிரகங்களில் ஒரு கோயிலா தாங்க அமைந்திருக்குது. அப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்ட இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் மாச கடைசி வாரமான இந்த டைம்ல பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகத்தின் சஞ்சாரத்தை பாக்குறப்ப சூரிய பகவான் வந்து மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைகிறாருங்க. புதன் பகவான் மீன ராசியில இருக்கிறாரு. 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவருமே வக்கரகதி தாங்க அடைகிறாரு. ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்கிறாருங்க. 1ஆம் தேதி வந்து வக்கரகதி அடைகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறாருங்க. மீனத்துல வந்து ராகு பகவானும் கன்னியில வந்து கேது பகவானும் இருக்கிறாருங்க. இது மாதிரியான கிரகங்கள் சஞ்சாரத்தில் போது பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல எந்த ஒரு கிரக மாற்றமும் இல்லாம தாங்க அமைஞ்சிருக்குது. போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு. அதனால எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளா நீங்க செஞ்சு முடிக்காத காரியத்தை எல்லாமே இப்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா மற்றவங்களோட உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுனால தாங்க. அது வந்து பணம் மூலியமா இருந்தாலும் சரிங்க, இல்ல அவங்களே வந்து உதவி செய்யறது மூலியமா இருந்தாலும் சரி, புதிய நண்பர்கள் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க தொழில வந்து மேம்பாடு செய்வீங்க. அதுவே இந்த புதிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸாவும் இருந்தாங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா தாங்க அமைஞ்சிரும். தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல வந்து நீங்க எதுலையுமே தலையிடாதீங்க. ஏன்னா இது மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடுறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு வயிற்று கோளாறு ஏதாவது ஏற்படலாம். அதனால வெளியில சாப்பிட்ற உணவு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறு அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்க. அப்ப அன்ஹெல்தியா சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரியான ஹெல்தி ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் மனவிட்டு பேசுறது மூலியமாவும் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2 பேத்துல யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னாவே போதுங்க, இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். புதன் பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. இதனால சொத்துக்கள் விற்பனை எல்லாமே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வீடு, மனை இது மாதிரிலாம் நீங்க விற்கிறதுக்கு ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், விற்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வாரத்துல கூட உங்களால இதெல்லாம் விற்க முடியாதுங்க. அதனால பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. பிள்ளைகள் மூலமா கூட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பிள்ளைகள் விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. தள்ளி போன திருமணம் எல்லாமே உடனடியாக நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குது, இல்லை வந்து திருமணம் வந்து கைக்கூடி வந்துமே அதை எல்லாமே சின்ன சின்னதாக தடைகள் ஏற்பட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமில் வந்து திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக வரன் தேடி கிடைக்காதவங்களுக்கு கூட வரன் அப்படிங்கிறதும் தேடி வரும் தானாவே. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடெல்லாம் இருக்க போகுதுங்க. அதனால் பணத்தை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரிலாம் செய்கிறது மூலிமா நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இது கூடவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு பாராட்டெலாம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு, இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கொடுத்து தாங்க ஒரு வகையில் உட்கார வைக்க போகிறாங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால வெளிவட்டார செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகுங்க. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்க. வியாபாரத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்துறது, இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த டைமில் செய்யலாங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது கூடவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. கூட இருந்தே குளிப்படுத்துவீங்க எல்லாருமே தானாகவே அழிந்து போக போகிறாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட காணாமல் போயிடுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆடல், பாடல், கேளிக்கை இது மாதிரியான விஷயத்துல இருந்து உங்களோட மனம் வந்து ஈடுபடுங்க. அதனால ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால தொழில வந்து ரொம்பவே அக்கறையாக நீங்கள் நடத்துவீங்க.
நண்பர்கள் மூலியமா கூட நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது ஒரு சைடு இருந்தாலுமே கூட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதிகமா யாரையும் நம்ப வேணாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரிங்க. நீங்க எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மார்க்லாம் கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு அமைய போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களின் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்ப யாரெல்லாம் இது மாதிரி கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த நவகிரகத்துக்கு தீபம் போட்டு நீங்க 9 முறை சுத்தி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.